ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே 5/5/2024 அக்ஷயா ஏகே 650க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது நண்பா. உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்க்குறதுனால எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு 501 ரிசல்ட்டு, அதுக்கு முந்தின ட்ரா 550, அதுக்கு முந்தின ட்ரா 350, அதுக்கு முந்தின ட்ரா 158 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் ட்ரா போட்டால் அதே மெத்தடை தான் இந்த ட்ராவுக்கு நம்ம போட்டிருக்கோம் நண்பா. ஸோ லாஸ்ட் ட்ரா நம்ம 2 விதமான மெத்தட் பார்த்துருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா மிஸ்ஸிங் சீரியல் நண்பா. மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் இன்னமும் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால் மிஸ்ஸிங் சீரியல் வர்றதா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு ஏ போர்டாக இருக்கும், அப்படி இல்லாட்டினா சி போர்டில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் சேம் தான். நம்மளுக்கு போன ட்ரா கிடைக்காதனால இந்த ட்ராவில் நம்ம சேம் நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 6 அல்லது 4. ஸோ 9, 6, 4 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டில் கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது நண்பா. இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது நண்பா. ஏன்னா 3 நம்பர்ஸ் மிஸ் ஆகிருக்கு. கடந்த 10 ட்ராவாக நம்மளுக்கு வந்து 3 நம்பர் மிஸ் ஆகிருக்கிறதுனால இந்த ட்ரா இதுலேருந்து 2 நம்பர்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. 96, 94, 64. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 99, 66, 44. ஸோ இந்த மாதிரி வரலாம். இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம் சான்சஸாக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவில் வின்னிங் கிடைக்க அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது நம்ம வந்து மிஸ்ஸிங் சீரியலில் ஃபஸ்ட்டு மெத்தடாக பார்த்தோம். செகண்ட் மெத்தடாக பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போன ட்ரா நம்மளுக்கு வந்து ஏபி போர்டில் அப்படியே நம்மளுக்கு 50 கிடச்சிருந்துச்சி. ஸோ போன ட்ரா ஏபி போர்டு அப்படியே ஹிட் ஆகிருந்துச்சு நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்லேயும் டச்சு உருவாகுது நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிசல்ட்டையும் டச்சு உருவாகுது. இது நம்மளுடைய ஃபஸ்ட் மெத்தட் நண்பா. இது நம்மளுடைய ஃபஸ்ட் மெத்தடில் ஏ போர்டு போட்டிருக்கோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 9, 6, 4 இந்த ட்ரா கிடச்சிருக்கு. ஸோ சேம் மெத்தட் தான் நம்ம செகண்ட் மெத்தட்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கொடுத்துருந்தோம். செகண்ட் மெத்தடில் நம்ம லாஸ்ட் ட்ரா 50 கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 50 அப்படியே நம்மளுக்கு வந்து ஏபி போர்டில் ஹிட் ஆயிருந்துச்சு நண்பா. ஏபி 50 ஹிட்டு. இது நம்மளுக்கு போன ட்ரா கிடச்ச மெத்தட். 2 மெத்தடை பயன்படுத்தியிருந்தோம். அதில் நம்மளுக்கு வந்து இந்த மெத்தட் மட்டும் நம்மளுக்கு ஹிட் ஆகிடுச்சு, இது நம்மளுக்கு கிடைக்கல. இந்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவிலையும் ஒரு டச்சு வரும் நண்பா. அதாவது இதில் கவனிங்க, லாஸ்ட் ட்ரா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ரிசல்ட் கொள்ளன்னு தான் வரும்னு சொல்லியிருந்தோம். அதனால் இங்கே நம்ம 50 கொடுத்துருந்தோம். இது அப்படியே நம்மளுக்கு இங்கே 50 ஹிட் ஆயிருந்துச்சு. அதேமாரி இங்கே நம்மளுக்கு 350க்கு நம்மளுக்கு வந்து 50, இங்கேயும் நம்மளுக்கு வந்து இதில் வந்து நம்மளுக்கு 350 கிடச்சிருந்துச்சு, ஆனால் 50 கிடச்சிருந்துச்சு. ஸோ அதே மெத்தட் தான் இங்கே நம்மளுக்கு இந்த இதில் நம்மளுக்கு 350, இங்கே 50, இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு 50. இப்படி நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டுக்குள்ளே இருந்து இதில் 158 இருக்குது, 158. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 507 இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா 5. இப்படி நம்மளுக்கு ரிசல்ட்டுக்குள்ளேருந்து டச் உருவாகுது. இது நம்மளுடைய லாஸ்ட் ட்ரா மெத்தட். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இந்த ட்ராவில் ஒருவேளை நம்மளுடைய இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்மளுக்கு செகண்ட் மெத்தட்லேருந்து 501 இது நம்மளுடைய டச்சாக இருக்கும். இது நம்மளுடைய செகண்ட் மெத்தட். ஆனால் இந்த ட்ரா நம்மளுக்கு செகண்ட் மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ட்ராவை நம்மளுக்கு லோ சான்ஸ். இந்த ட்ரா நம்மளுக்கு லோ சான்ஸாக கொடுத்துருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 964 தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க, இது நம்மளுக்கு வேண்டாம்.
ஸோ இந்த ட்ராவில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நண்பா. இப்போ இந்த 964 நம்மளோட ரிசல்ட்டுக்குள்ளே எப்படிலாம் வரலன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் 575லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 7 5. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இது மிஸ்ஸிங். அதுக்கடுத்து 171 மிஸ்ஸிங். அதுக்கடுத்து 870 870 மிஸ்ஸிங். அதுக்கடுத்து 237 மிஸ்ஸிங். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 020 மிஸ்ஸிங். அதுக்கடுத்து 507 மிஸ்ஸிங். அதுக்கடுத்து 158 மிஸ்ஸிங். அதுக்கடுத்து 350 மிஸ்ஸிங். அதுக்கடுத்து 550 மிஸ்ஸிங். அதுக்கடுத்து நம்மளுக்கு 501 மிஸ்ஸிங். இப்படி நம்மளுக்கு கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகிருக்கு நண்பா. சீரியல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு SN 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இதுதான் சீரியல் நம்பர். டோட்டலாக நம்ம 10 ட்ரா முடியல நம்மளுக்கு 10 நம்பர்ஸுமே உள்ளே இருக்கணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 நம்பர்ஸ் இருக்காண்டா இல்லை நண்பா. அதில் நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் 2 நம்பர் மிஸ் ஆகினா பரவாயில்ல. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 3 நம்பர்ஸ் மிஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு செகண்ட் மெத்தட் படி 50 ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த ட்ரா நம்ம செகண்ட் மெத்தடை நம்ம கையில் எடுக்கலை. அதனால் நம்ம செகண்ட் மெத்தட் இந்த ட்ராவில் நம்ம எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் மெத்தடே நம்ம கையில் எடுத்தோம்னா இந்த ட்ராவில் வின் பண்ணுறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கண்டினியூஸாக அதிகப்படியாக நம்மளுக்கு வந்து 5 இறங்கிக்கிட்டே இருக்கு நண்பா. இந்த ட்ரா 5 வெளியேறும். அப்படி இல்லாட்டனா மறுபடியும் 5 தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 501 அப்போ நம்மளுக்கு 5 கடைசியாக வந்த ட்ரா. அதுக்கு முந்தின ட்ரா 550 அப்போ 5, 350 அப்போ 5, 158 அப்போவும் 5, 507 அப்போவும் 5. ஃபுல்லாக நம்மளுக்கு 1 2 3 4 5 5 ட்ராவுக்கு 5 வந்திருக்கு நண்பா. ஸோ இந்த ட்ராவோட நம்மளுக்கு 5 ஸ்டாப் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதனால் நம்மளுக்கு வந்து மிஸ்ஸிங் சீரியல் தான் இந்த ட்ராவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது நண்பா. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. அதுக்கு மேலே எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலை, எனக்கு வந்து போர்டுக்கு டெய்லியும் ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம பார்த்துருக்கோம் 5/5/2024 அக்ஷயா AK 650க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.